Good morning, all of you. இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து இந்த டெஸ்ட் சிக்ஸை பார்க்க போகிறோம். ஏற்கனவே ரெண்டு வகுப்புகள்லையும் நாங்கள் மேக்சிமம் அந்த கொஷின்ஸு, அதாவது டெஸ்ட் ஒன்னில் இருந்து டெஸ்ட் ஃபைவ் வரைக்கும் உள்ள கொஷின்ஸை எப்படி செய்யலாம்ன்ற ஒரு டெக்னிக்ஸோட நாங்கள் பார்த்துனாங்க. அதுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு ரிசோர்ஸாக நாங்கள் 2020 என்ற பேப்பர் எடுத்துருக்கிறோம். என்னென்ன மாதிரி கேள்விகள் வரும்ன்ற ஒரு இன்ட்ரொடக்ஷனுக்காக. ஸோ அது போய்கொண்டிருக்குது. ஸோ இன்றைக்கு நாங்கள் 10 ரைட்டிங் பார்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் உங்களுக்கு தெரிய வேணும், ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எங்களுக்கு 2 ரைட்டிங் பார்ட் இருக்குது. 2 ரைட்டிங் பார்ட் இருக்குது 10 மார்க்ஸுக்கு. ஸோ அதில் நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணுவோமா இருந்தால் எங்களுக்கு சிக்கல் வரும். சரிதானே? எப்படி செய்யறேன்ற ஒரு பிரச்சனையான வேறு. ஓகே, ஸோ பி கேர்ஃபுல். அந்த ரைட்டிங் பார்ட்டில் மார்க்ஸை இழந்தாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக எழுதாம விடக்கூடாது. அண்மை காலமாக நான் சில பேப்பர்ஸை திருத்தும் போது சரியான ஒரு ஒரியிங். இது நாங்கள் எங்களோட ஃபைனல் எக்ஸாமில் இருக்கிற மார்க்கிங்கில் பார்க்கலையும் இதே மாதிரியான ஒரியிங் இருக்கும். அது வடிவாக தெரியணும் பிள்ளைகள். உங்களோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஒரு ஆள் திருத்தும், செகண்ட் பார்ட்டை இன்னொரு ஆள் திருத்தும். அது கிணவிருக்கு அது தெரியாது. சில எல்லாரும் யோசிக்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் ஒரே டீச்சர் தான் திருத்துவாங்க, பள்ளிக்கூடத்தில் திருத்துற மாதிரி. அப்படி இல்லை, ரைட்? அதை நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும். இது ஒரு உண்மையாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான் இது, ரைட்? அப்போ ஒரு ரைட்டிங் பார்ட்லேயோ ஒரு 74, 64, 54 மார்க்ஸ் வர பிள்ளைகளுக்கெல்லாம் நிச்சயமாக அந்த அடுத்த கட்டத்துக்குரிய அந்த கிரேடை கொடுக்க இல்லாத ஒரு நிலைமை இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு ஆள் திருத்தி கொண்டு போகும், செகண்ட் பார்ட் ஒரு ஆள் திருத்துறபடியா அந்த பிள்ளையோட முழுமையான மார்க்ஸ் வந்து எங்களுக்கு தெரியாது, ரைட்? அப்போ ஒரு மார்க்ஸில் ஏ எடுக்காம விட்ட பிள்ளைகள் எல்லாம் நிறைய இருக்கு. ஒரு ஜஸ்ட் 1 மார்க்ஸ் 74 வரும். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஒரு 34ம் செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு 30 எடுத்து 64 எடுத்த பிள்ளைகள் இருக்கு. செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு 40 எடுத்து 34, அதாவது 74 எடுத்த பிள்ளைகள் இருக்கு. ஸோ அப்படி ரிசல்ட்ஸ் உங்களை விட்டு போகிறதுக்கான சந்தர்ப்பம் பெருமளவு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நீங்கள் ரைட்டிங் பாடு செய்ய வர்றது. உங்களுக்கு தெரியும், நான் இப்போ மார்க்கிங் ஸ்கீம் உங்களுக்கு காட்டுவேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை, பாருங்க, இதில் மார்க்கிங் ஸ்கீம் உங்களுக்கு காட்ட போகிறேன். காட்டிட்டு நாங்கள் கேள்விக்குள்ள போவோம். ஏன்னா எங்களுக்கு ஐடியா முக்கியம். எங்கே போய் எப்படி மார்க்ஸ் எடுக்கிறதுன்றதான் எங்களுக்கு தேவையான விஷயம். பாருங்க, இப்போ இதில் 2020 மார்க்கிங் ஸ்கீமில் வந்து சில அறிமுகங்கள் தந்திருப்பான். அந்த அறிமுகங்களை உங்களை காட்ட போகிறேன் நான், எப்படி உங்களை பேப்பரை மார்க் பண்ணுறாங்களேன்ட்டு, ரைட்? அது முக்கியமான விஷயம். இந்த கொஷின் நம்பர் 16 தான் முதல் பார்க்க போகிறோம். ஏன்னா மற்ற இதெல்லாம் முதலே பார்த்தாச்சு, ரைட்? கொஷின் நம்பர் 16 வந்து எப்படி கால்குலேட் பண்ணப்படுது என்றதை பார்ப்போம், ரைட்? ஐ எம் கோயிங் டு ஷேர் த மார்க்கிங் ஸ்கீம் நவ், ரைட்? யா, இப்போ பாருங்க. இதில் வந்து எங்களுக்கு கேள்விகளை பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்னில் ரீடிங், முதலாவது ரீடிங் செய்த நாங்கள் மேட்ச் பண்ணுறதுக்காக ரீட் அண்ட் மேட்ச். அடுத்த vocabulary, அதாவது பாக்ஸில் இருக்கிற விஷயத்தை எடுத்தோன்னு எழுதுறது vocabulary. அடுத்த மூன்றாவது திரும்பவும் vocabulary தான், அது half மார்க்ஸுக்கு வருது. அது பிக்சர் டிஸ்கிரிப்ஷனை வச்சு பேஸ் பண்ணி வந்தது. நாலாவது கிராமர் அண்ட் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன்ஸ், சரியான கிராமர் தொடர்பான விஷயம் வந்திருந்தது. அதாவது ப்ரனவுன் பார்த்தேன் நான் நேற்று. அதே மாதிரி அஞ்சாவது பார்த்தோம்னா ரீடிங். ரீடிங் வந்து
நாங்கள் ஃபுல்லாக வாசிச்சு நாங்கள் அந்த பேராகிராஃபை வாசிச்சு அதில் இருக்கிற விஷயம் அந்த மால்டான்ற ஒரு கண்ட்ரியை பற்றி நாங்கள் பார்த்தோம் நேற்று பார்த்து அதுக்குரிய க்ரீடை ஃபில் பண்ணினாங்க ரீடிங் இப்போ ஒரு கடந்த ஒரு 6-7 வருஷமா இதே ஸ்பெட்டர்னில் தான் உங்களுக்கு பேப்பர் வந்தோண்டு இருக்கு. சரியா சேஞ்சஸ் இல்லை, எதுவுமே சேஞ்சஸ் இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த மட்டும். செகண்ட் பார்ட்டில் சம் சேஞ்சஸ் இருக்குது, அதை நான் செகண்ட் பார்ட் செய்ய சொல்ல போகிறேன். இதில் பிள்ளைகள் நீங்கள் ஒரு 20 வருஷ பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா கூட டெஸ்ட் 6 and 8 வந்து ரைட்டிங்காக தானே இருக்கும். சரிதானே? அப்போ அது அதுக்கு எப்படி மார்க்ஸ் போடுறான் என்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வேணும். 5 மார்க்ஸ் தான். 5 மார்க்ஸ் எப்படி எடுக்கிறது ஈஸியாக ரைட்டிங்கில்? ரைட், நீங்கள் யோசிக்கிறது பெரிய ஹார்டான சென்டென்ஸ் எல்லாம் எழுத வேணும், இது செய்யணும், அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. வாரது உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாரது ஒரு பர்சன் அல்லது ஒரு பிளேஸ் அல்லது ஆக்டிவிட்டி. ஒரு ஆக்டிவிட்டி என்ன நடந்தது, என்ன மாதிரியான சில விஷயங்கள் அதைத்தான் கேட்க போகிறேன். ரைட், அப்போ நீங்கள் கணக்கு எல்லாம் நிறைய எழுதணும் என்ற அவசியம் இல்லாமல் இல்லை. நீங்கள் அப்படி தான் யோசிக்கிறது, நிறைய எழுதணும் ஒரு 2 வரியில் எழுதி போட்டு வருவாங்க, அதெல்லாம் அணியாமல் உங்களோட புள்ளிகளை இழக்க போகிறீங்க. ரைட், அப்போ டெஸ்ட் 8ல் இருக்கிறதும் ரைட்டிங்காக இருக்குது, இடையில ரீடிங் இருக்குது. அப்போ இன்றைக்கு நாங்கள் 6, 7, 8 மேக்ஸிமம் பார்த்துட்டு நாங்கள் ஒரு மாடல் பேப்பருக்கு நாங்கள் போகிறோம். ஓகே ரைட், இப்போ பார்த்தோம்னா நான் இதுக்குள்ள போகிறேன் திரும்ப எங்களோட பேப்பருக்குல. அதுக்கு முதல்ல இந்த மார்க்கிங் க்ரைட்டீரியாவையும் பார்த்துட்டு போவோம். ரைட், எப்படியா வந்து உங்களோட மார்க்கிங் க்ரைட்டீரியா இருக்குண்டு டெஸ்ட் 6க்கு. ஓகே, இதில் பாருங்க கொஷின் 6 and 8 போட்டிருக்கேன். பாருங்க இதில் ப்ளீஸ் நாட் அசஸிங் ரைட்டிங் ப்ளீஸ் நாட் போட்டிருக்கு. தேவைன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ அல்லது எழுதி வச்சு, ஸ்க்ரீன்ஷாட்லேயே எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை, திரும்பி பார்க்க மாட்டேன், அதை சும்மா நோட் பண்ணி வைங்க. முதலாவது நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, டு பே அட்டென்ஷன் டு த லென்த் ஆஃப் ஆன்சர் இன் அவார்டிங் மார்க்ஸ் ஃபார் த கண்டென்ட். அந்த 40 to 50 என்று சொல்லி தருவான் தானே, அந்த லென்திங் தேவை எங்களுக்கு. if 0 marks are awarded to the content, do not award marks for language, format, organization, and mechanics of writing. 0 இருந்தா ரைட், அது எல்லாமே. அதே மாதிரி if 0 marks awarded for language, do not award full marks for content. சரிதானே? இப்படியான சில ஐடியாக்கள் இருக்கு. அப்போ பேப்பர் 1ல் கொஷின்ஸ் 6 and 8 இருக்குது, பேப்பர் 2ல் 14 16 இருக்கு. இதுதான் உங்களுக்குரிய ரைட்டிங். மொத்தமாக 35 மார்க்ஸுக்கு எங்களுக்கு இந்த ரைட்டிங் வரும். கிட்டத்தட்ட சரியான வாசி மாதிரி தான் என்ன. அப்போ ரைட்டிங்கை நாங்கள் செய்யாமல் எடுக்கிறதுன்றது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமா தான் இருக்கு. நிச்சயமாக ரைட்டிங்கை தொட்டு பார்க்காட்டிக்கு எஸ் தான் வரும். சரியா? இல்லாட்டி ரைட்டிங்கை பிளவுலையாக எழுதினா எஸ் தான் வரும், இல்லை W தான் வரும். மேக்ஸிமம் எழுத ட்ரை பண்ணுவான். சரிதானே? ஓகே, பார்ப்போம் எப்படி எழுதுற ட்ரை பண்ணுறாங்க. கண்டென்ட் வந்து என்ன இருக்குமெண்டா, இப்போ 2 விதமாக நாங்கள் மார்க்ஸை கொடுக்க போகிறோம். பார்ட் 1ல் இருக்கிற அந்த 6 and 8க்கு 2 விதமாக மார்க்ஸை கொடுப்போம். ஒன்று கண்டென்ட்டுக்கு, மற்றது லாங்குவேஜுக்கு. கண்டென்ட்டுக்கு 2 மார்க்ஸும் லாங்குவேஜுக்கு 3 மார்க்ஸ், 3 மார்க்ஸும் இருக்குது. என்னென்ன விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம்ன்றதை நீங்கள் பார்க்க வேணும். 2 மார்க்ஸ் கொடுக்கலாம் ஃபுல்லாக, ஆல் பாயிண்ட்ஸ் இன்க்ளூடட். அதான் நான் பிள்ளைகளை சொல்கிறேன். நான் நின்றா நீங்கள் கிராமர் தெரியல என்று சொல்லி எழுதான் விடாமல் அதில் இருக்கிற விஷயங்களை ஓரளவு பார்த்து மாற்றி, யூஎஸ் ஸ்கூல் இருக்கிறது அவர் ஸ்கூல் என்றும் மற்றது ஆர்கனைசர்ஸை போட்டு அப்படியெல்லாம் சில கீ ரிலேட்டட் பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் எழுதுவீங்களா இருந்தால் உங்களுக்கு 2 மார்க்ஸ், இதுக்குரிய 2 மார்க்ஸ் கிடைக்கும். அப்போ இதில் கொஸ்டின் நம்பர் 6ல் வந்து ஆல் பாயிண்ட்ஸ் இன்க்ளூடட்ன்றது வந்து 2 மார்க்ஸ். அது அவனே தர போகிறான் எல்லாம், நோட்டோ நோட்டீஸோ இன்விடேஷனோ அல்லது அனௌன்ஸ்மெண்ட்டோ எல்லாமே அவனே தருவான்.
கண்டென்ட் வந்து நீங்கள் ஒரு இடம் வெளியில் தேட தேவையில்லை. டேட் டைம் பிளேஸை மட்டும் போட்டால் சரி. அடிஷனல் நீங்கள் சர்ச் பண்ணி எழுதுறது அது மட்டும்தான். கொஸ்டின் நம்பர் 8 பொறுத்த மட்டும் மீனிங்ஃபுல் பேராகிராஃப் வித் ரிக்வயர்ட் லென்த் அது தேவை. கட்டாயம் 40 to 50 வேர்ட்ஸ் தான் அதை பார்ப்போம் கட்டாயம் கொஸ்டின் நம்பர் 8க்கு. பட் டோன்ட் worry அபவுட் கொஸ்டின் நம்பர் 6. அங்கே வந்து வேர்ட் கவுண்டிங் வந்து அவ்வளவு இறுக்கமாக இருக்காது. சரியான ஒன்று ரெண்டு சில நேரம் 30 40 சொல்ல எழுதுச்சுன்னா 39 சொல் வந்திருக்கு. ஆனால் மீனிங்ஃபுல்லாக இருக்குன்னா we can give full marks. ரைட். அப்போ அப்படியெல்லாம் கன்ஃபியூஷன்ஸ் தேவையில்லை உங்களுக்கு. ரைட். அடுத்தது ஒரு மார்க்ஸ் கிடைக்குதுன்னா ஒன்லி சம் பாயிண்ட்ஸ் இன்க்ளூடட், கொஞ்சம் தான் அதில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்த இன்சஃபிஷியன்ட் கண்டென்ட்னு சொல்கிறது எழுதியிருப்பினும் ஆனால் பரவாயில்ல ஓரளவு நாட் பேட்ன்ற மாதிரி இருந்தால் ஒரு மார்க்ஸ். ரைட். அப்போ அடுத்தது பயங்கர வேற இருக்கணும். நீங்கள் கொஷின் காப்பீட் சரிதானே, டோட்டலி irrelevant, தேவையில்லாமல் வேறு ஏதாவது கேள்வியை கொண்டு வந்து அது கேள்வியிருப்பாங்க. மற்றது அந்த கேள்வியை பார்த்தா அப்படியே இமேஜின் யூ ஆர் த செக்ரட்டரி என்று இருந்தால் அதையும் எழுதுவான். அப்படியே இமேஜின் யூ ஆர் த செக்ரட்டரி என்று கொஷனை அப்படியே காப்பி பண்ணுறது. ரைட். அதுக்கு 0 மார்க்ஸ் தான். சரியா. டோட்டலி irrelevant எழுதுறது. சரியா. ஒன்றுமே அதை பற்றி சம்பந்தமே இல்லாமல் எழுதுறது. சரியா. அது நீங்கள் செய்யவே கூடாது. சில பேர் என்ன செய்யறேன்னா ஏதாவது எழுதிட்டு வாங்கோண்டு டீச்சர்ஸ் கைட் பண்ணிவிட அந்த கொஷனை பார்த்தா அப்படியே எழுதிட்டு வராக்கள் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கணும். சரியான அப்படியெல்லாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு உரிய புள்ளிகள் கிடைக்காது. ரைட். அப்போ அதில் மிகவும் கவனமாக இருக்கவும். ரைட். அடுத்த விஷயம் கொஷின் நம்ம லாங்குவேஜை பற்றி நாங்கள் பார்த்தோம்னா என்னென்ன அதில் இது செய்ய போகிறாங்க சொல்லி பார்ப்போம். ஆல்மோஸ்ட் நோ எரர்ஸ், வெல் கனெக்டட் சென்டென்ஸ், கரெக்ட் ஸ்பெல்லிங் அண்ட் பங்க்சுவேஷன் இவ்வளவும் பார்ப்போம். 3 மார்க்ஸ் கொடுப்படும். சரியா. எல்லா ஒரு எரரும் இல்லை. அப்புறம் உங்களோட ரெட் இந்த மார்க்கர்ஸில் ரெட் பென் வந்து உங்களுக்கு வேற இதில் வரக்கூடாது. மேக்ஸிமம் ரெட் பென்னை ஒயிட் பண்ணுங்க. கூடுதலாக அந்த ப்ரெப்போசிஷன் போடுறதுக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கிங் தான் நாங்கள் ரெட் பென்னை வைக்கிறோம் நாங்கள் அதுக்குள்ள. ரைட். அதை மோஸ்ட்லி நீங்கள் தவிர்த்து கொள்ளணும் இந்த 3 மார்க்ஸ் எடுக்கிறதா இருந்தால். அடுத்தது வெல் கனெக்டட் சென்டென்சஸை கொடுக்கணும். அது கூட எங்களுக்கு அவ்வளவு ஒரு கம்பல்சரி இல்லை. ஆனால் உங்களை அதில் பார்ப்போம் வடிவாக கனெக்ட் பண்ணி கொண்டு போகிறீங்களான்ட்டு. உதாரணமாக மை பெஸ்ட் ஃப்ரெண்டை பற்றி எழுத சொன்னால் அது அப்படியே போய் மை பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஃபாதர் மதர் அவையில் என்ன வேலை செய்யணும், பிறகு அவையில் இது என்ன, அப்படி அங்கால போயிடும். இந்த ட்ரெக்கை மாறி ஓடிடுவீங்க. அடுத்த விஷயம் இந்த எழுத சொன்ன விஷயத்தை மாறி எழுதுறது. ரைட். அப்போ அது வெல் கனெக்டட் சென்டென்ஸாக இருக்காது. மற்றது ஸ்பெல்லிங் நினைக்கிறேன் சொன்ன மாதிரி. பங்க்சுவேஷன் பங்க்சுவேஷன் நீங்கள் கட்டாயம் சரியாக போடணும். சரியா. பங்க்சுவேஷன் சரியாக போடாட்டி இந்த ஃபுல் ஸ்டாப்போ கமாவோ சரியா அப்படி அதே மாதிரி கேபிட்டலைசேஷன் எங்கெங்கே கேபிட்டல் வரணுமோ அதில் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும். நேம்ஸ் எல்லாம் நீங்கள் சில நேரம் ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதுறத அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணப்படுற விஷயமே இருக்கு. அடுத்தது சும்மா நார்மலாக ஒரு மார்க்ஸ் எடுக்கணும்டா ஒன்லி ஒன். சரியா. ஒன்லி ஒன். ரைட். ஒரு மார்க்ஸ் ஒரு அல்லது 2 கரெக்ட் சென்டென்சஸ் இருந்தால் வி கேன் கிவ் ஒரு மார்க்ஸ். சரியா. ஒரு மார்க்ஸ் கொடுக்கக்கூடிய மாதிரி 1 மார்க் கொடுக்கலாம். எல்லா சென்டென்ஸும் நீங்கள் கரெக்டுன்னா நாங்கள் ஒன்றுமே செய்யலை. அதாவது கொஷின் காப்பிட்டு இருந்ததுன்னா irrelevant-ஆ இருக்கு எல்லாம் இந்த 0 மார்க்ஸ் தான். இப்படித்தான் உங்களுக்கு இது வழங்கப்படும், மார்க்ஸ் வழங்கப்படும். சரியா. இதுக்குத்தான் நீங்கள் எழுதணுமே தவிர நீங்கள் அங்கே திறமையை காட்டவழிக்கிடக்கூடாது. சரியா. தேவையில்லாத விஷயங்கள் எழுதி கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக எழுத போய் எல்லாத்தையும் சொதப்புறதை விட ஒரு பிளானோட ஒரு ஸ்ட்ரக்சரோட ஒரு கிளியர் ஐடியாவோட போனீங்கன்னா ஓகே இதைத்தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுறான், ஓகே இதையே கொடுத்துருவோம். ரைட். இது முக்கியமான விஷயம். திரும்ப நாங்கள் கேள்வியை டச் பண்ணுறதுக்கு முதல் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தருவோம்னு யோசிக்கணும். நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் பார்க்குற மாதிரி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அதை நான் ஷேர் பண்ண போகிறேன். வேறு கொஞ்சம் ஓகே. இப்போ இதில் நாங்கள் டெஸ்ட் ஒரு நோட்டீஸை எழுதுறதுக்கு நோட்டீஸாக இங்கே வந்திருக்குனுடைய நோட்டீஸுக்குரிய விஷயத்தை காட்டுறேன். சிங்க பார்த்தீங்கன்னா ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் அது வளமையாக நாங்கள்
பார்க்குற விஷயம் இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணுறது. ஓகே, அண்டர்லைன் த கீவேர்ட்ஸ் வித் த பென்சில். சரி, இதில் நான் சில விஷயங்களை இப்போ நோட் பண்ணி காட்ட போகிறேன், நோட்டேட் பண்ணி காட்ட போகிறேன். இந்த கீவேர்ட்ஸ்ன்னா நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்கன்னு நான் அவருக்கு நோட் பண்ணுங்க இதை. அதாவது ஒரு நோட்டீஸாக இருந்து இது நோட்டீஸுக்குரிய விஷயம் என்னபடியா நோட்டீஸுக்குரிய விஷயத்தை மட்டும் எழுதுறேன். ஆர்கனைசர்ஸ் யாருன்னு ஃபைன் பண்ணணும், அதுதான் கீவேர்ட். ஆர்கனைசர்ஸ் யார், ஆர்கனைசர்ஸ். அடுத்தது இவெண்ட் என்ன, இவெண்ட் அல்லது ப்ரோக்ராம் என்ன என்று பார்க்க வேணும். அடுத்தது முக்கியமாக அடுத்த விஷயம் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா டேட், டேட் டைம், வென்யூ, வென்யூ என்ன பிளேஸ் என்ன வென்யூ, ரைட், இதை பார்க்க வேணும். அடுத்தது இதுக்குரிய ப்ரப்போசிஷன்ஸும் பார்க்கணும். டேட் என்ன ஒன்று போடுறதும் சரி, அட் போடலாம் அல்லது அரவுண்ட் போடலாம், சரியா, அல்லது ஃப்ரம் டு போடலாம். இதில் நீங்கள் வர்ற அடிக்கடி வர்ற பிள்ளை என்னென்னா 2 டைம் போடைக்க மட்டும்தான் ஃப்ரம் டூ பாவிக்கணும். சில பேர் சாதாரணமாக ஒரு டைம் போடுறதுக்கு வந்து அட்டை பாவிப்பினா 2 டைம் ஃப்ரம் 2 AM டு அப்படியான சில விஷயங்கள் 4:30 AM டு 5 AM அந்த மாதிரியான விஷயங்கள் பாவிக்கல we can use from to. சரியா, நாங்கள் at என்று போட்டுட்டு 2 டைமை போடக்கூடாது. at 4:30 AM டு 5:30 AM என்று நாங்கள் போடலாம். சரியா, அப்போ அதுகளில் கொஞ்சம் ப்ரப்போசிஷன் பிரச்சனை வராது ஃப்ரம் டு போடைக்கு. ஸோ நான் எங்கெங்கே பிரச்சனை வருதோ அதை தான் சொல்கிறேன். ரைட், அடுத்த விஷயம் முக்கியமாக நீங்கள் அடுத்ததாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து சில நேரம் பர்பஸ் என்னன்னு கேட்டிருப்பேன். ரைட், பர்பஸ் என்ன பர்பஸுக்காக இது நாங்களாம் க்ரியேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது, ஏன்னா அதில் இருக்காது. நோட்டீஸில் சில நேரம் இருக்காது, சில நேரம் வரும், சில நேரம் இருக்காது. ரைட், பிறகு பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருன்னு எழுதணும். ஏர் பார்ட்டிசிபென்ட்ஸ், பார்ட்டிசிபென்ட்ஸ் கேர்லிலே தருவான். நீங்க பழக்க தோஷத்துல என்ன செய்யறேன்னா கேர்லில் உள்ளதாக விட்டுட்டு அந்த கண்டென்ட்டை மிஸ் பண்ணிட்டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வளமையாக எழுதுற மாதிரியே எழுதிடுவீங்க. அப்படியே எழுதினீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைகள் வழங்கப்பட மாட்டாது. அவன் வந்து இன்வைட் பண்ண சொல்லியிருப்பான் அல்லது என்ன வெல்கம் பண்ண சொல்லியிருப்பான், அங்கே இருக்கிற ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் மெம்பர்ஸ் ஆஃப் த கமிட்டி அப்படி தருவான். ஸ்பெசிஃபிக்காக தரையில நீங்கள் வளமையாக எழுதுற மாதிரி ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எழுதுறது. இப்படி 2021 19 ஐ டோன்ட் ரிமெம்பர், அதில் வந்து கிரேட் 9 ஸ்டூடெண்ட்ஸை வந்து சிங்கிங் காம்படிஷனுக்கு இன்வைட் பண்ண சொல்லி வந்தது. அதில் எல்லாரும் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் எழுதி பேர் மார்க்ஸை மிஸ் பண்ணினவன். அப்போ அதுலேயும் அவ பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி தான் வந்தது. ரைட், அப்போ பார்க்க வாட்ச் பண்ண வர சொல்லி தான் வந்தது. ஆனால் அவ பேர் எழுதினது all the grade 9 students should participate. இப்போ பாசிட்டிவ் செய்த ஆக்களுக்கு அது ஓகே என்ன கேள்வி என்பதை விளங்கும். ரைட், ஸோ அப்படியான சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் உங்களை நோட்டீஸ் எழுதிக்க மிஸ் பண்ணுவீங்க. ஓகே, இதுதான் எங்களுக்கு தேவையான விஷயங்கள். இந்த பாயிண்ட்ஸ் சிஸ்டமாக இந்த பாயிண்ட்ஸுகளை ஞாபகம் வச்சுருங்கோ. எழுதைக்க உங்களுக்கு அது மண்டேல இது வந்து வரணும். சரியா, இந்த விஷயம் வரணும். வந்தால் தான் நீங்கள் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸை விட மாட்டீங்க. சரியா, கொஞ்சம் டைம் எடுத்து எழுதுங்க இதுக்கு. இப்போ செகண்ட் பார்ட்டில் நீங்கள் உங்களுக்கு மற்ற கேள்விகள் செய்கிறதுக்கெல்லாம் ஒரு 10 நிமிஷம் காணும். இதுக்கு நீங்கள் யூ கேன் டேக் 20 மினிட்ஸ். சரியா, 20 மினிட்ஸை நீங்கள் இதில் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரெண்டுக்கு சரி, நோட்டீஸுக்கு மட்டும் இல்லை, நோட்டீஸுக்கும் ஷார்ட் பேராகிராஃபுக்கும் நீங்கள் யூ கேன் டேக் 20 மினிட்ஸ். அதை 40 மினிட்ஸ் இட்ஸ் இனஃப் ஃபார் அதர் கொஷின்ஸ். சரியா, மற்ற கொஷின்ஸுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஏபிசிடி போடுறதும் அண்டர்லைன் பண்ணுறதும் அதுகளும் தானே. அது 10 மினிட்ஸில் லெவல் முடிஞ்சிடும். மிச்சம் 30 மினிட்ஸ் நான் சொன்ன மாதிரி என்ன ரீடிங் ஃபுல்லாக வாசிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இப்படியான சில
அரேஞ்ச்மெண்ட்ஸை நீங்கள் உங்களோட மைண்டில் வச்சுருந்தா தான் டைமையும் மிஸ் பண்ணாமல் மார்க்ஸையும் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா, 38 39 ஸ்கோர் பண்ணியே ஆகணும், எந்த பிரச்சனையும் இருக்கப்பா. ரைட், ஓகே. அடுத்த விஷயம், ஃபோக்கஸ் ஆன் கைட்லைன்ஸ். இது லைக் இது மாதிரி தான் நான் சொன்ன கீவேர்ட்ஸ். கைட்லைன்ஸ் இஸ் நார்மல். பென்சில் கட்டாயம் வச்சிருந்து மார்க் பண்ணணும். திங்க் ஆஃப் த ஃபார்மேட் ஃபார் நோட்டீஸ். அது நோட்டீஸுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட்டுக்கெலாம் தான் எழுத வேணுமே தவிர நீங்கள் உங்களோட இஷ்டத்துக்கு எழுதக்கூடாது. அடுத்த ஃபோக்கஸ் ஆன் த பர்பஸ் ஆஃப் த நோட்டீஸ். அதை ஏற்கனவே இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். ஃபோக்கஸ் ஆன் ரிசீவர்ஸ், அதான் பார்ட்டிசிபென்ட்ஸ். கிவ் அ ஹெட்டிங். ஹெட்டிங் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நான் சும்மா போட்டு விட்டேன். அதை இது அதுக்கெல்லாம் மார்க்ஸ் இல்லை. ஹெடிங்கை கொடுக்கணும். ஆனால் நோட்டீஸ் என்ன ஹெடிங்கை போடணும் நீங்கள் கட்டாயம். சரியா, சில பேர் ஹெடிங் இப்போ எக்ஸிபிஷன் ஹெடிங் கொடுக்குறது சரியா, அதுகள் கொஞ்சம் இதாக இருக்கும். ரைட், அதே நீங்கள் உங்களுக்கு ஐடியா இருந்தால் போடுங்க, மறந்தால் பிரச்சனை இல்லை. ஓகே. அடுத்தது ரைட் அ சென்டென்ஸ் ஃபார் ஈச் பாயிண்ட். சரியா, ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் சென்டென்ஸ் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அடுத்தது ஃபோக்கஸ் ஆன் கிராமர், ஸ்பெல்லிங், கேபிட்டல் லெட்டர்ஸ் அண்ட் பங்க்சுவேஷன். ஏற்கனவே மார்க்கிங் ஸ்கீமில் நாங்கள் பார்த்துட்டோம், இதுகளை தான் பார்க்குறாங்க. இதுதான் டெஸ்ட் 6க்குரிய ஐடியா. அப்போ இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிங்கன்னா இனி வரும் காலங்களில் நாங்கள் பேப்பர் செய்யல, ஓ ரைட், இவ்வளோத்தையும் நாங்கள் மைண்டில் வச்சுருந்தா சரி, நிறைய விஷயங்கள் மைண்டில் வச்சு குழப்ப தேவையில்லை, ஈஸியாக நாங்கள் எழுதலாம் என்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும். ஓகே, ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, கேள்வியை எழுதி பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். இப்போ பாருங்க, ஐ எம் கோயிங் டு ஷேர் த பேப்பர். நோட்டீஸ் எழுதுறது, நோட்டீஸ் தானே என்று போவாங்க. நோட்டீஸ் என்ன வடிவா கான்சென்ட்ரேட் பண்ணி போங்க. ஏண்டா நோட்டீஸ் தானேன்னு போனாக்கள் எல்லாரும் கவுண்ட் ஆக்கலாம். இது எழுதாமல் 2 மாதம் எடுத்துகிட்டு வந்தாக்கெல்லாம் இருக்குது. ஸோ கவனமாக பிளான் பண்ணி எழுதக்கூடியமாக இருக்க வேணும் நோட்டீஸ். ஓகே, ரைட். இங்கே வேறுங்க, ரைட். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஷின் இருக்கா, நீங்கள் வாசிங்க, நான் பிறகு வாசிக்கிறேன். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிமிஷம் தாரேன் நீங்கள் இதை வாசிக்கிறதுக்கு. நீங்கள் இப்போ சப்போஸ் இதில் கிளியரில் வந்து உங்களோட ஃபோனோ அல்லது லேப்டாப்லேயோ யூ கேன் ஜூம் இட் அப், ஜூம் பண்ணி போட்டு பாருங்க. வடிவா வாசிச்சு பாருங்க. ரைட், வாசிச்சிருப்பீங்க. நான் இப்போ சொல்ல போகிறேன். The Welfare Society of your school has planned a program to clean the dengue breeding places in your school. You are the monitor of your class and your teacher has asked you to inform your classmates about this program. Write a notice inviting your classmates to participate in it. Use about 40 to 50 words. Include the following. Date, time இருக்கு. Places to be cleaned. Things to be brought. அதுக்கு places to be cleanல வந்து around the showing room, near the class and etc. அந்த மாதிரி வருது. Things to be brought வந்து tools and equipment. என்ன மண்வடி உடல் இதெல்லாம் equipments. இப்போ ஒரு சிரமமான மாதிரியான ஒரு விஷயம் தான் இது தரப்பட்டிருக்கிற விஷயம். ஓகே, ஸோ இப்போ என்ன செய்ய போறோம்னா கீ பாயிண்ட்ஸை வந்து
அண்டர்லைன் பண்ண போறேன். அண்டர்லைன் பண்ணி போட்டு எழுத வலிக்கிட்டேன்னா ஈஸியா இருக்கு இல்லையா? ஒரே பார்வையில விடுறதுக்காக கொஞ்சம் சின்ன நாட்டம். குட். இப்போ வெல்ஃபேர் சொசைட்டி ஆஃப் யுவர் ஸ்கூல் ஹேஸ் பிளான்ட். அப்போ இதை நாங்கள் அண்டர்லைன் பண்ண போறோம். என்னென்ன விஷயங்கள் அண்டர்லைன் பண்றேன்னு பாருங்க. முதலாவது நான் சொன்ன மாதிரி ஆர்கனைசர்ஸ் ஏரண்ட். சில வேளை இமேஜின் யூ ஆர் த செக்ரட்டரி என்று சொல்லிக்கப்பட்டது. ஐ எம் த செக்ரட்டரி ஆஃப் எழுதுகிற ஆக்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் படுகொலை நோட்டீஸ் அப்படி எழுதக்கூடாது. வெல்ஃபேர் சொசைட்டி ஆஃப் யுவர் ஸ்கூல் என்றதை வந்து நாங்கள் இதில் இந்த அவர் ஸ்கூல்னு மாற்றலாம். இதை கொஷன் கொப்பீடுன்னு வராமல் இருக்கிறதுக்காக சொல்கிறோம். அப்போ வெல்ஃபேர் சொசைட்டி ஆஃப் அவர் ஸ்கூல் இல்லாட்டி வெல்ஃபேர் சொசைட்டி ஆஃப் என்னோட ஒரு ஸ்கூல் ஸ்கூல்ல பேரை போடுறது. VTMMB வவுனியா தமிழ் மத்திய மகாவித்யாலயம். த வெல்ஃபேர் சொசைட்டி ஆஃப் வவுனியா தமிழ் மத்திய மகாவித்யாலயம் ஹேஸ் பிளான்ட். நான் இது கூடுதலாக எங்களை ஸ்கூலை எழுதும் கொண்டு பிள்ளைகளுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா அவையில் அதுக்குள்ள ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடக்கூடாது என்றது என் ஆதங்கம். அப்போ அதால் அவ ஸ்கூல் என்னே மாற்றிடுங்க என்று சொல்லுவேன். சரிதானே? அப்போ உங்களுக்கும் அதே அட்வைஸ் தான் சொல்கிறேன். நான் என்னென்னா நீங்கள் உங்களோட பாடசாலையோட பெயர் கிளியரா தெரிஞ்சா மட்டும் போடுங்கோ, இல்லாட்டிக்கு அவ ஸ்கூல்லே போடுங்க ரிலாக்ஸா. ஓகே. இங்கே நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஒரு டென்ஸை பாவிக்கிறோம் முதலாவது ஓப்பனிங் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு வடிவாக தெரியணும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து என்னது யூஸ் பண்ணுறோம் நாங்களன்னு சொல்லி சொன்னால், அதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட ஷெட்யூல் பண்ணப்பட்ட விஷயங்களுக்கு நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். உண்மையில் அது ஷெட்யூல் பண்ணப்பட்டது இன்னும் நடக்கையில் என்ற மாதிரியான சில மீனிங் இருந்ததுண்டா நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இங்கே எங்களுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஃபார்மேட். அதுக்குரிய ஃபார்மேட் வந்து சைட்டில் நான் இந்த மேலே நோட் பண்ணி விடுறேன். எங்களுக்கு தேவை சப்ஜெக்ட் இருந்ததுன்னா அங்கே ஹேவ் அல்லது ஹேஸ் வரப்போகுது. சரியா? ஹேவ் அல்லது ஹேஸ். சிங்குலருக்கு ஹேஸும் ப்ளூரலுக்கு ஹேவும் பெறும். அதோட பாஸ் பார்ட்டிசிபிள் என்று சொல்லப்படுற அந்த வேர்ப் 3 என்னதை போடுறேன். object அங்கால where are the rest of the sentence we can put, right? So subject have has verb 3 object rest of the sentence. So இது முக்கியமான விஷயம். ஏன்னா எங்களுக்கு சென்டென்ஸ் கிராமருக்கும் மார்க்ஸ் இருக்கு. அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தொடங்குகிற நாங்கள் இடையில வந்து ஃபியூச்சர் டென்ஸை நாங்கள் போடலாம். ஏன்னா இன்னும் நடக்கையில் தானே இது. அப்போ ஃபியூச்சர் டென்ஸ் வந்து எப்படி இருக்கா போகுது ஃபார்மேட் சப்ஜெக்டோட வில்ல போடலாம் அல்லது ஷேல கூட போடலாம். அதோட எங்களுக்கு வேர்ப் பண்ணுன்ற பேஸ் ஃபார்மை போடணும். அங்கால ஒப்ஜெக்ட் அங்கால ஏதாவது ரெஸ்ட் ஏதாவது சேர்ந்து வரக்கூடிய சென்டென்ஸோ வேர்ட்ஸோ போடலாம். ஸோ இது அடுத்த விஷயம். ப்ரெசன்ட் டென்ஸில் கூட நாங்கள் சில நேரம் இதில் எழுதுறாங்க இல்லது இப்படி மாடல்ஸை வச்சுக்கொண்டு எழுதக்கூடிய மாதிரி மாடல்ஸும் அதுவும் கொண்டு தான் வில் ஷேல் மாதிரி தான் கேன்னு வந்தாலும் வேர்ப் பண்ண தான் போட போகிறோம். ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணும்னா இப்படி பழமையாகவே எல்லாம் தாரவை என்ற மாதிரியான சில விஷயங்கள் எழுதிக்கல நாங்கள் இப்படி எழுதுவோம். சப்ஜெக்டோட பேஸ் ஃபார்ம் அங்கால ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இதில் பெசிவும் சில நேரங்களில் வாரம். ஃபியூச்சருக்கும் பெசிவ் வரும். ஃபியூச்சருக்கு பெசிவ் வந்தால் இப்படி தான் பெறப்போகுது. அப்படி சப்ஜெக்டோட வில் பி ஷால் பி வில் பி என்று மட்டும் போடுறோனே வில் பி தான் பாவிக்கிறாங்க. இப்போ இட் வில் பி ஹெல்ட் ஒன் எழுதுனாங்கல்ல. அப்போ இட் வில் பி ஹெல்ட் ஒன்டா வேர்ப் 3 போடணும். அப்புறம் அங்கால பைய போடலாம் அல்லது அப்படியே விட்டாலும் ஓகே தான். சரி, எவ்வளவு வந்தாலே பெசிவ் கம்ப்ளீட் ஆயிரும். சரி, இன்னொரு பெசிவை நாங்கள் பார்க்கலாம். இதில் இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸில் ஆக்டிவை விட சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பெசிவை தான் நாங்கள் நோட்டீஸில் அதிகம் பயன்படுத்துகிறோம். நாங்கள் அந்த ஃபார்மேட்டையும் எழுதி வைங்க. இது ஆம் இஸ் ஆ என்ற விஷயத்தில் வரும். ஆம் இஸ் ஆ என்று வரும். அதோட வேர்ப் 3 என்ற பாஸ் பார்ட்டிசிபிளை சேர்க்க போகிறோம். அதனால் பை.
சரி, இதுகள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு நோட்டீஸ் எழுதே, சரி, இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் எழுதேக்கல இது இம்பார்ட்டன்ட் தெரியாட்டிக்கு கொஞ்சம் சிக்கல் தான். ஓகே, ரைட். இப்போ we have to start to write. அதுக்கு முதல்ல என்ன ஈவெண்ட்ன்றதை பார்க்க வேணும். சரி, கிராமரை பார்த்துட்டோம். அடுத்து என்ன ஈவெண்ட்? ஒரு ப்ரோக்ராம் தான். எப்படியான ப்ரோக்ராம்? டு கிளீன் த டெங்கு ப்ரீடிங் பிளேசஸ், என்ன டெங்கு பரவுற இடங்கள்ல வந்து கிளீன் பண்றது எங்கட பாடசாலையில். ரைட், யூ ஆர் த மானிட்டர், அப்புறம் ஐ ஆம் த மானிட்டர் எல்லாம் அதை இல்லை. இது இனி இதுக்கு பிறகு இது உதவாது. இஞ்சால கேள்வி வந்து நாங்கள் காப்பி பண்ண இயலா. ரைட், அப்போ யூ ஆர் த மானிட்டர் என்று எழுதக்கூடாது, ஐ ஆம் த மானிட்டர் எல்லாம் எழுதுறது. சரியா, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது இன்க்ளூட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து டேட் டைம் இருக்குது. பிளேசஸ் டு பி கிளீன்ட், பிளேசஸ் நாங்கள் வி ஹாவ் டு இன்க்ளூட் த பிளேசஸ். அது அவன் தந்திருக்கிற எக்ஸாம்பிளையே நாங்கள் போடலாம், பிரச்சனையே இல்லை. அடுத்த திங்ஸ் டு பி ப்ரவுட், என்னென்ன விஷயங்கள் கொண்டு வர வேணும். அப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் ஹெடிங் போடுற நோட்டீஸ், நிஷ்டமதான கம்பைன் அப்படிலாம் போடுறவங்க நோட்டீஸ், டோன்ட் வரி, அதெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு தேவையானதை நாங்கள் செய்வோம். ஓகே, நோட்டீஸ் வந்து ஹெடிங் போட்டுட்டேன். நீங்களும் எழுதுங்க என்னோட சேர்ந்து. The welfare society. Society of Vavuniya Tamil Madhya Mahavidyalaya. Vidyalaya. Vidyalaya. Has, இங்க has been என்று போட்டுறக்கூடாது. Has, ஏன் has என்ன வெல்ஃபேர் சொசைட்டி சிங்குலர். has been என்று போட்டால் அது பெசிவ் ஆயிரும். ஸோ அப்படி போட்டுறாங்க. சில பேர் has been என்று போட்டு சொல்லக்கூடாது, அப்படி எழுதக்கூடாது. Has organized. Organized. Organized என்று verb 3, organized. அல்லது பிளான்ட், அந்த மேலே பிளான் இருந்தபடியே நான் ஆர்கனைஸ்ட் என்று மாத்துறேன். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் செய்யலாம். சரியா, ஆர்கனைஸ்ட் ப்ரோக்ராம். ப்ரோக்ராம் டு கிளீன் த டெங்கு ப்ரீடிங். டெங்கு ப்ரீடிங் பிளேசஸ். பிளேசஸ் இன் அவர் ஸ்கூல் என்று எழுதலாம். அப்போ அவர் ஸ்கூலை நாங்கள் ரிப்பீட் பண்ணாமல் தடுத்துட்டோம். சரியா, ஸ்கூலுன்ற பேரை போடு. அப்படி சில முடிவுகளை நீங்கள் அதில் வச்சு எடுக்கலாம். உங்களோட ஸ்கூல்லாம் பிரச்சனை என்றால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னா உங்களுக்கு தெரிஞ்ச பாடசாலை பக்கத்தில் சின்ன பேரில் இருக்கிற பாடசாலையில் கொண்டு வந்து போட்டோம்னாலும் ஓகே தான். கணக்கு எழுதணுன்ற அவசியம் இல்லை. அப்போ இவ்வளோத்தையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதில் பர்பஸ் மேற்கொண்டு எல்லாமே போட்டுவிட்டோம். இனி இதை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அதில் எங்கே நடக்க போகுது என்ன மாதிரின்னு எழுத போகிறோம். இட் வில் பி, ஃபியூச்சருக்கு போகிறோம். இட் வில் பி ஹெல்ட் ஆன். held on 20th February போடுவோமே, நம்ம February 20th February 2025 from 9 a.m. to 12 p.m. p.m. எங்கேன்னு சொன்ன அரவுண்ட் இதை ப்ரப்போசிஷனை பாவிக்கிறது. அரவுண்ட் த ஷ்ரின் ரூம்
Zoom room and near the class in the school premises. Premises அந்த ஏரியாவை சொல்லுவோம். எப்படி நீங்கள் எழுதலாம். ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் செய்கிறேன், பெரிய அளவு செய்யுது. இப்படி போட்டுட்டு ரைட், இது இவ்வளவும் சொல்லியாச்சு. என்னென்ன வெல்ஃபேர் சொசைட்டி வந்து மாவத்தியாலயத்தில் வெல்ஃபேர் சொசைட்டி வந்து ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. என்னன்னு சொன்னால் அது க்ளீன் பண்ணுறோம், டெங்கு ப்ரீடிங் பிளேசஸை வந்து க்ளீன் பண்ணுறதான் அதுக்குரிய விஷயம். இது வந்து 20ஆம் தேதி நடக்குது, 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். எதை சுற்றி என்ன அந்த ஸ்விமிங் ரூமையும் இந்த கிளாஸஸையும் அந்த ஸ்கூல் ப்ரீமிசஸ் ரெண்டு போடலாம். இதை அட் த ஸ்கூல் ப்ரீமிசஸ் போடுவோம். இந்த ஏற்கனவே பாவிச்சபடியே அட்னு போடலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இருக்காது, அட் த ஸ்கூல் ப்ரீமிசஸ் இருக்கு. ஸோ போட்டுட்டு கீழே நாங்கள் முடிக்க வைக்க டோன்ட் forget டு bring நாங்கள் பாவிக்கலாம். டோன்ட் forget டு bring the necessary என்ற வேர்டை பாவிக்கிறேன். adjective necessary tools and equipments when you come to the event. இனி யாரை இன்வைட் பண்ண போறோம்ன்றா இப்ப ரைட் நோட்டீஸ் இன்வைட்டிங் யுவர் கிளாஸ்மேட்ஸ் தான். தேவையில்லாம டீச்சர்ஸ் அது இதுன்னு போட்டு விட்றாங்க. இவங்க இதுல இருக்கு கிளாஸ்மேட்ஸ். கீ பாயிண்ட் என்ன, கிளாஸ்மேட்ஸை தான் இன்வைட் பண்றாங்க. அப்போ all the classmates should participate without fail and போடலாம். without fail. சரியா, இப்படி எழுதலாம். இதெல்லாம் அடிஷனலாக எழுதுகிற விஷயம். all the classmates should participate எழுதினாலே ஓகே. இஞ்சால ஒரு எழுதின டேட்டை போடணும். நான் 5ஆம் தேதி இருந்தால் அந்த போடணும். 5/2/2025. இங்கால ஏரண்ட செக்ரட்டரின்னு பழக்க தோசத்தில் போட்டிருந்தவங்க. இதெல்லாம் நாங்கள் திருத்தேக்கல. செக்ரட்டரி என்ன எழுதுறாரு, இது செக்ரட்டரி எழுதுறாரு இல்லை, அது மானிட்டர். இதான் மானிட்டர். இருந்தால் மேலே ஒரு சின்ன சைனை வச்சு விடலாம், தேவையான இம்பார்ட்டன் இல்லை, வச்சு விடலாம். எல்லாரையும் இப்படி எழுதி விட்டோம்னா சரி. படிவா ரீட் பண்ணி பாருங்க, எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோமான்னு. Probably you can get 5 marks if you complete all the requirements. அது அவங்க கேட்குற விஷயங்கள் எல்லாமே எழுதினீங்கன்னா நீங்கள் 5 மார்க்ஸ் எடுக்கலாம். சில பேர் குழப்புவாங்க, ரைட்டிங் பாட்டுக்கு எங்கடா 5 மார்க்ஸ் கொடுப்போம். அதெல்லாம் இல்லை பிள்ளைகள், அப்படிலாம் இல்லையா? சரியா, பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடிய இதுகள் எல்லாமே இதுக்கு வழங்கப்படும். ரிசீவர்ஸ் அண்டு கேட்டிருந்தவை என்னென்னா, ரிசீவர்ஸ் என்னாமல் இதுதான், ஐ மீன் பார்ட்டிசிபென்ட்ஸ். இந்த இதில் ஹூ ஆர் த ரிசீவர்ஸ் ஹியர்? கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ரிசீவர்ஸ். ஓகே, ரிசீவர்ஸ்ன்றது கிளாஸ்மேட்ஸ். நோட்டீஸ் யாருக்கு போய் செல்லுதோ அவையெல்லாம் ரிசீவர்ஸ். ஓகே ரைட். அடுத்தது ரைட், மேலே இந்த ஜூம் கனெக்ட் ஆகலைன்னு கொஞ்சம் பேர் மெசேஜ் அனுப்பியிருக்கிறீங்க, பல பேர் வந்திருக்கிறோம். ஸோ கனெக்ட் ஆகாட்டிக்கு இட்ஸ் ஃபால்ட் ஆன் யுவர் டிவைஸ் மேபி. அதை ரீஸ்டார்ட் பண்ணி போட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா நார்மலாக ஆகும். சரியான ரைட். ஸோ இப்படியான சில விஷயங்களை பார்த்தோண்டு இப்போ ஒரு ஆள் கேட்டிருந்த வேறு என்னென்னா, சார் அந்த மார்க்கிங் ஸ்கீமில் வந்த ஆன்சர் ஒருக்கா எங்களோட ஷேர் பண்ண இயலுமாண்டு. எல்லாமே நல்லா ஆக்டிவாக படிச்சுட்டு இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்குது.
கட்டாயம் ஷேர் பண்ணுறேன், இப்போ உடனே ஷேர் பண்ணிடும். சரி, நீங்கள் கேட்டதுக்காக. ஓகே, சூப்பர். ஸோ இது ஓகே, நாங்கள் எழுதின விஷயம் இப்படி ஓகே. மார்க்கிங் ஸ்கீமில் இன்னொரு ஐடியா இருக்க போகுது, அதை பார்ப்போம். அது என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தோம்னா உங்களுக்கு ரெண்டு விதமான ஐடியா இருக்கும், குழப்பக்கூடாது. எது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்க வடிவா. ஓகே, ரைட். இப்போ பார்த்தோம்னா யா இதை எழுதுறதுக்கு சின்ன ஒரு நிமிஷம் டைம் தான். வேகமாக எழுதுங்கோ. நான் மார்க்கிங் ஸ்கீமில் இருக்கிற ஆன்சரையும் ஷேர் பண்ணி போடுறேன். நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஓகே, இப்போ மார்க்கிங் ஸ்கீம் போவோம். எஸ், குட். இதில் வந்து இதுதான் ஆன்சர். விடையில் மார்க்கிங் ஸ்கீமில் இருக்கிற ஆன்சர் இது. இதில் நாங்கள் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிரேட் 11B என்று எழுதியிருக்கு. ஸ்டார்டிங்கில் எழுதலாம், பிரச்சனை இல்லை. சில வேலை இப்படி திஸ் கைண்ட் ஆஃப் நோட்டீஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஃபார்மேட் இஸ் சேமா. பாருங்க, இதில் முக்கியமாக த வெல்ஃபேர் சொசைட்டி ஆஃப் அவர் ஸ்கூல் ஹேஸ் பிளான்ட் ப்ரோக்ராம் டு கிளீன் த டெங்கு ப்ரீடிங் பிளேசஸ். அதில் மாற்றம் இல்லை. அட் த ஸ்கூல் பிளேஸை போட்டிருக்கு. தொடர்ச்சியாகவே எழுதப்படுது. இட் வில் பி ஹெல்ட் ஆன் என்ற வேர்டை பாவிக்காம, அதாவது ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் தொடர்ச்சியாக எழுதப்படுது, பிரச்சனை இல்லை. ஆன் த 20th March 2021 ஃப்ரம் 9 AM ஒன்வேர்ட்ஸ். ஒன்வேர்ட்ஸ்ன்ற விஷயத்தை நான் பாவிக்கலாம். அதில் இருந்து 9 மணியில இருந்து என்ற மாதிரியான விஷயம். அப்போ இதை நாங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒன்வேர்ட்ஸ் என்ற விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுருங்க. ஏரியாஸ் அரவுண்ட் த ஸ்ட்ரெயின் ரூம் அது அண்ட் அவர் கிளாஸ் ரூம் வில் பி கிளீன்ட். அப்போ இதில் வில் பி கிளீன்ன்றது என்ன? பெசிவ். சரியா? அப்போ ஏரியாஸ் அரவுண்ட் த ஸ்ட்ரெயின் ரூம் அண்ட் அவர் கிளாஸ் ரூம் வில் பி கிளீன்ட். ப்ளீஸ் பிரிங் நெசசரி டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட். யூ ஆர் இன்வைட்டட் டு ஜாயின் திஸ் ப்ரோக்ராம். ஏன் நாங்கள் கீழே கிளாஸ்மேட்ஸ் என்ற விஷயத்தை நாங்கள் போடையிலேன்னா இங்கே ஆல்ரெடி கிரேட் 11B என்று கிடக்குதான் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இருக்கு. கீழே மானிட்டர்ஸ். இந்த டேட் கூட அவசியம் இல்லை. இதில் ஒரு டேட் போட்டாங்க, அது அவசியம் இல்லை. நம்மளாக அப்படி இருந்ததுனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். கிரேட் 11B என்று போடலாம், போடாம விடலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இதையும் நாங்கள் பார்த்துட்டோம். ரைட். இப்போ அடுத்த கேள்விக்கு போக போகிறோம். அது வந்து ஒரு கம்ப்ரிஹென்ஷன் டைப் ஆஃப் கொஷின். அதுக்குரிய சில ஐடியாக்களை பார்த்துக்கொண்டு கேள்விக்குள்ள போவோம். அதுக்கு என்ன செய்யலாம்? அகெயின் அந்த கொஷின் நம்பர் 5ல் நாங்கள் பார்த்த அதே மாதிரியான ஐடியா தான் இந்த 7லேயும் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. சரியா? நான் இதில் உங்களுக்கு 7ல் உள்ள விஷயத்தை சொல்கிறேன், என்ன செய்யணும்ன்று. ரைட், இப்போ ஷேர் பண்ணுறேன் பாருங்க. 7, கொஷின் நம்பர் 7 நீங்கள் செய்யல வந்து ஒரு பேராகிராஃப். நாங்கள் அதை கொஷின்ஸை நாங்கள் எழுத போகணும். அப்போ நாங்கள் வடிவாக வாசிக்க வேண்டிய தேவை இருக்குது. ரீடிங் டைப் ஆஃப் கொஷின் இது. பாருங்க, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் நாங்கள் ஃபாலோ பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி. இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லாக வாசிக்கிறது. அண்டர்லைன் த கீவேர்ட்ஸ் அகெயின் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வித் பென்சில். சரியா? பென்சிலால் இன்ஸ்ட்ரக்ஷனை அண்டர்லைன் பண்ணுறது. அடுத்து ரீட் த கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட் ட்வைஸ், 2 தரம் வாசிக்கணும். அப்போ கொஷின்ஸை வாசிச்சுட்டு, நான் முதல்ல அங்கே டெஸ்ட் 5ல் செய்த மாதிரி தான் கிரீட்ல இருக்கிற விஷயத்தை வாசிச்சுட்டு மேலே போனாங்க. அதே மாதிரி இங்கேயும் கீழே உள்ள விஷயத்தை வாசிச்சுட்டு மேலே போகிறோம். ஓகே, அடுத்த ரீட் த டெக்ஸ்ட்டை பிறகு தான் வாசிக்கிறது. ஏன்னா தான் உங்களுக்கு தெரியும் என்னத்தை கேட்க போகிறானுண்டா. அப்போ அந்த வியூவில் வாசிச்சோன்னு போகலாம். சரி, முதல் வந்து நாங்கள் எழுதுகிற மாதிரி தான் வாரது இது. அப்போ நாங்கள் WH ஃபார்ம்ஸை வச்சுக்கொண்டு
வாட் என்று கேட்கறது, வேர் என்று கேட்கறது, அது வென் என்று கேட்கறது, அதுக்குரிய விஷயங்களை பேராகிராஃபில் தேடுறோம் நாங்கள். ரைட். இப்போ இப்பயும் அதே மாதிரி கேட்குறான் தான். ஆனால் எம்சிக்யூ மாதிரி வாரபடியா எங்களுக்கு இன்னும் ஈஸி. அந்த ஆன்சர்ஸை ஃபைன் பண்ணலாம். அப்படியான ஆன்சர்ஸ் அதில் இருக்குதான்னு ஃபைன் பண்ணலாம். அடுத்து அண்டர்லைன் த ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் இன் ஈச் சென்டென்ஸ். பீப்புள், பிளேசஸ், ஆக்ஷன்ஸ். ரைட். இதுதான் நான் சொன்னேன். அந்த WH ஃபார்ம் கூட நான் கிளியர் பண்ணுறேன். பீப்புள் என்ன ஹூ என்று கேள்வி கேட்குறேன். பிளேசஸ் என்ன வேர். ஆக்ஷன்ஸ் என்ன வாட் என்று கேள்வி கேட்குறேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நான் பார்க்கலாம். அடுத்து மேட்ச் த அண்டர்லைன் இன்ஃபர்மேஷன் வித் த கொஷன்ஸ். அப்போ ஆன்சர் த கொஷன்ஸ். அடுத்தது அதான் அண்டர்லைன் தான் ஆன்சர். இங்கே ஆன்சர் பண்ணுற விஷயம் அண்டர்லைன் தான். கெஸ் அண்ட் டூ த டிஃபிகல்ட் ஒன்ஸ். டிஃபிகல்ட் ஒன்ஸை கெஸ் பண்ணி பார்க்குறது. ஓகே. ஸோ இப்படியான ஐடியாக்களை நாங்கள் டெஸ்ட் 7ல் வச்சிருக்கலாம். நாங்கள் டெஸ்ட் 7 ரீட் பண்ணுறோமே ஆல்ரெடி உங்களுக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். வேணுங்க. ஓகே. இப்போ பார்த்தோம்டா குட். இப்போ இதில் வாசிக்க வேண்டிய விஷயம் இது. ஹவ் ஆஃபன் இந்த இது WH ஃபார்ம்ஸை தான் அண்டர்லைன் பண்ண போகிறோம். இதுதான் முக்கியமாக தேவை. இந்த ஹவ் ஆஃபன், வாட், வேர், இவ்வளவும் இந்த முதல் 3களையும் நாங்கள் இந்த WH ஃபார்ம்ஸை வச்சுக்கொண்டு இதுக்குள்ள தேடலாம் முன்னுக்கு. ரைட். I still remember how anxiously I was waiting for our monthly visit to grandma's house. I was so excited that I couldn't sleep. இங்கே how often did the writer and his family visit grandma? நாங்கள் எத்தனை தடவை. அப்போ இதுக்குரிய விஷயம் அங்கே வருதான்னு தேடுறோம். முதல் கேள்வியை வாசிக்கிறது, அப்புறம் டெக்ஸ்டை வாசிக்கிறது. I still remember I was waiting for monthly visit. Monthly visit என்ன அதுதான் how often என்ற ஒரு விஷயத்துக்கு வரப்போகுது. ஸோ இதில் அந்த செட்டிங் வந்து செய்யக்கூடாது நீங்கள் உங்களோட இதுக்குள்ளால. ஸோ வரேன் நான் செட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். கன்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து எங்களோட இதுக்கெலாம் இருக்க வேணும். செட்டை ஓப்பன் பண்ணது டவுட்ஸ் கேட்குறதுக்கு என்னட்ட. சரிதானே? நீங்கள் இது செய்யக்கூடாது. செக் பண்ணீங்கன்னா அது பிரியோசனா போயிடும். ஓகே. நான் செட்டை டிசேபிள் பண்ணிட்டேன். எங்களுக்கு எக்ஸாம் நாங்கள் நெருங்கிட்டோம். ஸோ வேறு ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எங்களுக்கு இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க நாங்கள் அப்படியே நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவேன். சரிதானே? இது வந்து ஃபுல்லாக நல்லா பக்கா டீசெண்டாக போய் கொண்டிருக்கிற ஒரு வகுப்பு. ஸோ நாங்கள் இதுக்குள்ள ஒரு ஆளும் செட் பண்ணக்கூடாது. சரிதானே? செட் பண்ணினா அது வந்து ஒரு கட்டாயம் உடனடியாக நான் உங்களை திருத்த வலிக்கிட மாட்டேன். ரிமூவ் பண்ணிடுவேன். நார்மலாக ரிமூவ் பண்ணிடுவேன். சரியா? ரைட். ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வாசி ஒன்று வாரம். How often did the writer and his family visit grandmaன்றது மந்த்லி என்ற விஷயத்தை நாங்கள் ஃபைன் பண்ணிட்டோம் அங்கே. அப்போ எங்களுக்கு ஈஸி. மந்த்லி என்றதை ஃபைன் பண்ணியாச்சு. அப்போ மந்த்லின்றது அப்போ ஒன்ஸ் அ மந்த் தான் மந்த்லி. அதே மாதிரி வாட் டிட் கிராண்ட்ஃபா ஆஃபர் தெம் என்ன கொடுக்குறார் என்ற வாசிச்சோம்னா I was so excited that I couldn't sleep until the day I left grandma's.
As soon as we got to grandma's house, we always went to the kitchen. The grandma would give us burning hot bowl soup, and we enjoyed very much. Grandpa also would give us each a bar of chocolate. அப்போ பார் ஆஃப் சாக்லேட் தான் கொடுக்குறார். அப்போ பாருங்க இப்படி இங்கே வாசிச்சுட்டு அங்கே போவேக்கில் எங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வருது. பார் ஆஃப் சாக்லேட். வேர் வாஸ் த ஆன்டி கிளாக்? அந்த ஆன்டி கிளாக் அங்கே இருக்குது என்று பார்த்தோம்னா தொடர்ந்து வாசிச்சு கொண்டு போய் வரும். Out soon. Just off the kitchen was grandma's living room. High on the wall was an antique clock. அப்போ எங்கே இருக்குன்னா லிவிங் ரூமில் இருக்கு. கிராண்ட்மாஸில் லிவிங் ரூம். அப்போ இங்கே ஹை ஆன் த வால், ரைட், அதுவும் ஒன்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறபடியா அதுதான் ஹை ஆன் த வால் தான் எங்களுக்கு ஆன்சர். இங்கே ஹை ஆன் த வால். எப்படி ஆன்சர் வருது வேறுங்க? இதில் ஒரு கஷ்டமும் பட தேவையில்லை. இவென்ச்சுவலி என்றது வந்து ஒரு படிப்படியான மாதிரி வரும். கிராஜுவலி தான் இவென்ச்சுவலி. மேபி யா. ஸோ அப்படியான வொக்காபுலரியோட மீனிங் சேம் இங்கே வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இதுவேளை ஃபைன் பண்ணுறேன். அடுத்த கீழே உள்ள வேலைக்கு போகிறதுங்க கொஞ்சம் கீழே போகிறேன். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா what is the correct order of events which happened at grandma's? அப்போ என்ன ஈவெண்ட் வந்து நடந்தது என்று சொல்லி தேட போகிறோம். இங்கே கடைசியில் வரும். when the time came to leave grandma's house, we were always sad. We would miss grandma's fresh glass of milk. ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது ஓர்டரை பார்க்க போகிறோம். playing in the garage, hiding under grandma's bed, eating a bar of chocolate. அது வருமா? அல்லது eating a bar of chocolate, playing in the garage, hiding under grandma's bed. ஓர்டரை பார்க்கணும். என்னென்ன ஆக்ஷன்ஸ் நடந்த இந்த ஓர்டரை கரெக்ட் ஓர்டர் சொல்லணும். ஈட்டிங் பார் சாக்லேட் தான் இப்போ முதலாவது. பிளேயிங் இந்த கராச் வரவே வராது. ஏனெண்டா முதல் பார் ஆஃப் சாக்லேட் சாப்பிட்டது தான் வந்தவே. ஸோ இதில் ரெண்டாவது ஒன்று தான் வரப்போகுது. பிளேயிங் இந்த கராச், ஹைடிங் அண்டர் த கிராண்ட்மாஸ் பெட், அது வருதா அப்படின்னு பார்ப்போம். அப்போ ஓல்டு கராச் ஃபைன் பண்ணுறோம். சாக்லேட்டு சாப்பிட்டு கராச்சில் ப்ளே பண்ணுறோம். பிறகு ஹைடிங் அண்டர் த கிராண்ட்மாஸ் ஹவுஸ். ஸோ இதை நாங்கள் ரெண்டாவது சூஸ் பண்ணலாம் நினைக்கிறோம். அப்படி நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒவ்வொன் டே. ஸோ இங்கே இந்த கீழே இருந்து மேலே போகிறோம் ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ நாங்கள் பேராகிராஃப் ரைட்டிங்குக்கு வரோம். இந்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக பேராகிராஃப் ரைட்டிங் எழுதிக்க நாங்கள் என்னென்ன விஷயத்தை மைண்டில் வச்சுருக்க வேணும் என்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட். ஸோ பேராகிராஃபுக்குள்ள போகிறேன். 2 விஷயம் இங்கே. ரைட் அ பேராகிராஃப் ஆன் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் டாபிக்ஸ். சரி, 2 டாபிக்ஸ் இருக்குது. ஒன்று ஹெல்ப்ஃபுல் பர்சன் இன் மை லைஃப், த பிளேஸ் ஐ லைக் டு விசிட். சரி, பிளேஸ் லைக் டு விசிட்டு நான் இன்னொரு சந்தர்ப்பத்தை சொல்கிறேன். இப்போ இந்த ஹெல்ப்ஃபுல் பர்சன் இன் மை லைஃபுக்குரிய விஷயத்தை பார்ப்போம், எப்படி நாங்கள் அதை செய்ய போகிறோம்ட்டு. ரைட். அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் இதை பார்த்துட்டு நாங்கள் எழுதி பார்ப்போம் டக்குன்னு வேகமாக. ஓகே. ரைட். ஸோ இப்போ நான் ஸ்லைட்டை ஷேர் பண்ணுறேன். ஓகே. பார்த்தீங்கன்னா இதில் டெஸ்ட் 7 இருக்குது. டெஸ்ட் 8க்குள்ள போனோம்டா. யா, டெஸ்ட் 8 வந்து இப்படியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன், ரீட் த 2 டாபிக்ஸ். 2 டாபிக்ஸையும் வாசிக்க வேணும். சரி, இதில் தந்திருக்கிற டாபிக் வந்து வேறு, நீங்கள் இப்போ எழுத போகிற டாபிக் வந்து வேறு. ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன், ரீட் த 2 டாபிக்ஸ், செலக்ட் த டாபிக் தட் யூ கேன் ரைட் வெல். எது உங்களால் நல்லா எழுதக்கூடிய மாதிரி இருக்குதோ அதை செலக்ட் பண்ணுங்க.
Decide the tense and the verb forms. Make a rough sketch on போடணும் ஒரு rough sketch ஒன்று நீங்க எழுதி பார்த்துட்டு அதில் எழுதினீங்கன்னா நல்லா. The person I admire most. ரெண்டு ரெண்டு விஷயம். The game I like most ரெண்டு விஷயம் தந்திருக்கிறாங்க. உண்மையில அந்த பர்சனை பற்றி எழுதிக்கல who the person is என்று நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த பர்சன் யாருண்டு. How do you know him? அதை சொல்லணும். மற்றது குவாலிட்டிஸ் ஆஃப் த பர்சன் வை யூ அட்மயர் ஹிம், அது முக்கியமானது எழுதி வைங்க. எந்த ஒரு பர்சன் வரையிலையும் யூ ஹேவ் டு ஆஸ்க் திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். சரி, இதை நாங்கள் கேட்டுட்டு தான் எழுத வலிக்கிறோம். சரியா? பிளேஸ் என்றாலும் வேர் இஸ் என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு, அப்படியான சில விஷயங்களை பார்ப்போம். அடுத்த ரைட் பேராகிராஃப், ரைட் சிம்பிள் சென்டென்ஸ், யூ வில் நாட் மேக் மிஸ்டேக்ஸ். சரி, அது நல்ல சிம்பிள் சென்டென்ஸை நீங்கள் எழுதுவீங்களா இருந்தால் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பங்கள் குறைவு. மற்ற ஸ்பெல்லிங், கிராமர், கேபிட்டல் லெட்டர்ஸ், பங்க்சுவேஷன் அதுகளை எல்லாத்தையும் வடிவாக பார்க்க வேணும். சரி, அது முதலாவது செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த பர்சன் அட்மையர் மாஸ்டருடைய இதையும் ஷார்ட் பேராகிராஃபையும் போட்டிருக்கு. நான் அந்த பேப்பர் செய்யல, அதை காட்டுவேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இது அதே விஷயம் தான் இதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு. கவனமாக டீல் பண்ண வேண்டிய விஷயம் இது. ரைட், இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இதில் ஒரு டாப்பிக்கை நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். பாருங்க. ரைட், இதில் ஹெல்ப்ஃபுல் பர்சன் இன் மை லைஃப்பை வந்து நாங்கள் பார்ப்போம். ரைட், இதில் யா ஷேர் பண்ணமுண்டா இருக்க, இதை நோட் பண்ணி வைங்க. இது மார்க்கிங் ஸ்கீமில் வந்து ஆன்சர் ஹெல்ப்ஃபுல் பர்சன் இன் மை லைஃப். பர்சன் ரெண்டு வரைக்கும் நான் சொன்ன அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணியிருக்க வேணும். நீங்கள் இதை வேகமாக டக்கண்டு உங்களோட கொப்பியில் எழுதி வைங்க. என்னடா இதே மாதிரி நாங்கள் நிறைய பர்சன்ஸை எழுதி பார்க்க போகிறோம். இந்த இவென்ச்சுவலி என்ன கிராஜுவலின்னு சொன்ன நினைக்கிறேன், ஃபைனலி தான் ஆன்சர். மற்றெல்லாம் நாங்கள் போட்ட ஆன்சர்லாம் சரிதான். ஓகே, ரைட். இப்போ வந்து நாங்கள் ஹெல்ப்ஃபுல் பர்சன் இன் மை லைஃப் எழுதி இந்த பேப்பரை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எழுதுங்க, 1 or 2 minutes முடிப்போம். எழுதும் ஹெல்ப்ஃபுல் பர்சன் இன் மை, நான் வாசிச்சுருக்கேன், நீங்கள் எழுதுங்க. ஹெல்ப்ஃபுல் பர்சன் இன் மை லைஃப். There are many helpful people in my life. Among them, அவர்கள்ல my mother stands out from the moment we are born to this world. Mother is the who. Mother is the who. Mother is the one who comforts us. I can remember how she has been with me in all ups and downs in my life. She not only gives me, not only but also அந்த இதை பாருங்க, not only gives me wonderful advice but also directs me. ஒரு ஃப்ரேஸ் அது, அதெல்லாம் கொண்டு அந்த இதுக்கு எழுதலாம். அது தனியே அட்வைஸ் மட்டும் கொடுக்குற ஆள் இல்லை. ஆல்சோ டிரெக்ட்ஸ் மீ இன் த கரெக்ட் பாத், சரியான பாதையில் வழி நடத்துகிறாவும் அவதான். ஐ ஆம் ப்ரவுட் டு சே தட் மை மதர் இஸ் த பெஸ்ட் மதர் இன் த வேர்ல்ட். ஐ லவ் மை மதர். என்ன முடியுது? ஸோ மேக்ஸிமம் பிள்ளைகள் நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் வரும், அதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணணும் என்ற மாதிரியான சில விஷயங்களை நாங்கள் பார்த்து நாங்கள் ரைட் கேர்ஃபுல்லாக வடிவாக பாருங்கோ. செகண்ட் பார்ட் தொடர்பான விஷயம் பார்க்குறதுக்கு முதல் நாங்கள் நாளைக்கு ஒரு மாடல் பேப்பரை ஃபுல்லாக ஓட போகிறோம். ஃபுல்லாக ஒரே நாளில் ஃபர்ஸ்ட் பார்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக செய்ய போகிறோம். ஒரு எக்ஸாம் மாதிரி நான் உங்களோட சப்போர்ட் பண்ணி கொண்டிருப்பேன், நீங்கள் செய்வீங்க. ரைட், அப்போ அந்த மாடல் பேப்பரை செய்துட்டு அடுத்த நாள், நாளை செய்து அடுத்த நாள் செகண்ட் பார்ட் தொடர்பான விஷயத்தில் பாஸ் பேப்பரோட இறங்குவோம். இறங்கி செகண்ட் பார்ட் விஷயங்களை பார்த்துட்டு பிறகு செகண்ட் பார்ட்டில் ஒரு மாடல் பேப்பரை நாங்கள் அடுத்த கிளாஸில் செய்வோம். செய்ய செய்ய ப்ராக்டிஸ் வந்தோண்டே இருக்குது. மேக்ஸிமம் இந்த கிளாஸை பிளாட்ஃபார்மை தனியாக எக்ஸாமில் எடுக்கிறதுக்காக மட்டும் பயன்படுத்துங்க, வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தாதீங்க தயவு செய்து. ரைட், ஏண்டா எல்லா டைமிங் உங்களோட டைம் என்ற டைம் விடிய கதை எழும்பியிருந்து நாங்கள் வேறு வேலை செய்யணுன்னு இருக்கக்கூடாது.
இங்கிலீஷை படிக்கணும். ரைட், அதுக்காக தான் நாங்கள் இது செய்கிறோம். சரி, டைம் மட்டும் இல்லை, கேஷ், எல்லாமே எல்லாமே இதில் வி sacrifice everything for the A in English. Right? Take care. Have a nice day. Bye bye. See you tomorrow.